ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம பாக்கியா வந்து நினச்சிருப்பாங்க, நம்ம பர்த்டே நாள் அதுமா நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது, எந்த காரணத்து கொண்டும் நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஈஸ்வரி கிளவி கிஃப்ட்டு கொடுக்குறேன், நானும் பிறந்த நாள் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிறந்த நாள் பரிசாக கோபியை கொடுத்தாங்க பாரு. அதுதான் பிரச்சனையே. கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி பாக்கியா மனசையும் கஷ்டப்படுத்தி அங்கே அதாவது அங்கே வந்தவங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்தி எதுக்காக இந்த கிளவி இப்படி ஒரு வேலை செய்யுதுன்னே தெரியல. கோபி மட்டும் நல்லா இருக்கணும், கோபி கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாக்கியாவையும் கோபியும் ஒன்று சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி கிளவி வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம பாக்கியாவுக்கு பிடிக்கவே பிடிக்கல. திரும்பவும் ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே, அது மட்டும் இல்லாமல் அவன் அதாவது கோபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக நம்ம பாக்கியாவுக்கு விருப்பமே இல்லை. இங்கே ஈஸ்வரி கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியா வந்து வந்தவங்களை எல்லாரையுமே கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க, வயிறார சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப சாப்பிட்றவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது பாக்கியா, ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம செல்வி இருந்துட்டு அக்காவோட பக்குவமாச்சே, அக்காவோட கை பக்குவம் டேஸ்ட்டாக தானே இருக்கும், அக்காவே பார்த்து பார்த்து சமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்வி இருந்துட்டு பாக்கியாவை, அக்கா அங்கே கொஞ்சம் வாக்கா, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி இருந்துட்டு பாக்கியாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியா இருந்துட்டு, என்னடி எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் கவனிக்கணும்ல, என்னை தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டா அங்கே யார் கவனிப்பா, எல்லாம் ஆளுங்க இருக்காக கவனிக்குவாங்க அக்கா, அது உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம செல்வி இருந்துட்டு, ஏக்கா உங்கள் மாமியா எவ்வளோ பேர் பிட்டை போட்டுச்சு பாத்தியாக்கா, எப்படியோ சந்தில் சிந்து பாயஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் பர்த்டேவை சாக்க வச்சு எல்லாரும் பிறந்த நாள் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிழவையும் பிறந்த நாள் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோபி சாரை கொடுக்குதுன்னு சொல்லுது. என்னக்கா இதெல்லாம், அவங்க பையன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்க பையன் தனியாக இருந்துடக்கூடாது, யாராச்சும் ஒருத்தர் அவங்க பையன் கூட இருந்தே ஆகணும், ஒன்று நீங்கள் இல்லைன்னா ராதிகா விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ நீங்கள் அவர் கூட இருக்கணுமா, என்னக்கா இதெல்லாம், உங்கள் மாமியாக்கு இதெல்லாம் தேவையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி வந்து சொல்கிறாங்க. நம்ம பாக்கியா இருந்துட்டு, இங்கே பார் செல்வி, அத்தை பேசுனதில் எனக்கு சுத்தமாக எதுவுமே பிடிக்கவே பிடிக்கல, நான் எப்போவும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையும் படலை, அதே சமயம் அந்த கோபி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம ராதிகாவுமே வராங்க. பாக்கியா வந்து செல்வி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு செல்வி, கண்டிப்பாக என் அத்தை என்ன தான் பிளான் பண்ணாலுமே அத்தை நினைக்கிறது கனவுல கூட நடக்கவே நடக்காது, நான் அதில் உறுதியாக தான் இருக்கேன், எனக்கு எவ்வளவோ கனவு இருக்குது, எவ்வளவோ ஆசை இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் பண்ணணும், என் பசங்களை வாழ வைக்கணும், என் பசங்க சந்தோஷத்தை பார்த்து நான் சந்தோஷப்படணும், இன்னுமே நிறைய இருக்குது, இன்னொரு கல்யாணன்ற பேச்சுக்கே இடம் இல்லை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராதிகா இருந்துட்டு, பாக்கியா நீங்கள் திரும்பவும் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வீங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியா இருந்துட்டு, எங்கள் பாருங்க ராதிகா, நீங்கள் நினச்சிருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாருமே அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே ஈஸ்வரி முகத்தை தூக்கிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியா வந்து கேஷுவலாக உள்ள ரூமுக்கு போகிறாங்க. அப்போது ஈஸ்வரி இருந்துட்டு, நில்லு பாக்கியா, என்ன நேராக போகிற, ஃபங்க்ஷனில் அத்தனை பேர் முன்னாடி என்னை அவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்புகிற, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை பாக்கியா, இப்போல்லாம் உனக்கு திமிரு அதிகமாகிடுச்சு, அப்போல்லாம் நான் என்ன சொன்னாலும் தலையை ஆட்டிக்கிட்டு இருப்பேன், இப்போது நான் என்ன சொன்னாலும் எனக்கு மறுபேச்சு பேசிக்கிட்டே இருக்க, நீ கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா, நான் உன் நல்லதுக்கு தானே இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன், ஆனால் நீ என்னமோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அங்கே எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்திட்டல நீ அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் பாக்கியா இருந்துட்டு, அத்தை எனக்கு பிடிக்காத ஒன்றை நீங்கள் தான் பண்ணீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துருந்தா கூட நான் வாங்கிட்டு இருந்திருப்பேன், ஆனால் கிஃப்டாக உங்கள் பையனை எனக்கு கொடுக்குறீங்க பாருங்கள், உங்களுக்கு தான் அத்தை மனசாட்சி இல்லை,
நான் எப்படியெல்லாம் இருந்து எவ்வளோ கஷ்டத்துலலாம் இருந்து வந்திருப்பேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்துமே உங்கள் பையனை எனக்கு கிஃப்டாக கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதாங்க வேறு லெவல் மாஸாக இருந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு பாக்கியா கிட்ட, என்ன பாக்கியா ரொம்ப திமிராக தான் பேசுகிற, வாயெல்லாம் ரொம்ப தான் நீளுது உனக்கு, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை பாக்கியா. என் மவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னாலாம் ஆசைப்படலை, நான் தான் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். கடைசி காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துப்பீங்க, ஏதோ நான் இல்லைனாலும் நான் செத்து போயிட்டனாலுமே நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்துப்பீங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியா இருந்துட்டு, அத்தை நீங்கள் எதை நினச்சி இந்த முடிவு எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாம் உங்கள் பையன் நல்லதுக்காக தானே எடுத்தீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. இதுக்கப்புறம் உங்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு உங்கள் காலில் விழுந்துக்கிட்டு இந்த வீட்டோட அடிமை மாதிரி இப்போ இருக்கணும்ன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை அத்தை. நான் நினைக்கிறது தான், நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா சொல்ல, எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் வருது. பாக்கியா நீ பேச பேச எனக்கு எரிச்சலாக இருக்குது பாக்கியா. என்னுடைய ஆசை மட்டும் இல்லை நீயும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது, உன் மாமாவுக்குமே அதுதான் ஆசை. அவரோட ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? நீங்கள் 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக குடும்பம் குழந்தைன்ட்டு சந்தோஷமாக இருந்தால் தானே அவருமே சந்தோஷமாக இருப்பாராங்க. மேலேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நீ பண்ணுறதெல்லாம் அவர் நேரில் இருந்து பார்த்துருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பார். அவர் போய் சேர்ந்துட்டாரு, என்ன தானே இது எல்லாத்தையும் பார்க்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி கிட்ட நம்ம பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, மாமா இப்போ உயிரோடு இருந்திருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா அவர் ஏன் பக்கம் தான் நின்றுப்பார், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கரெக்டுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, மாமா ரொம்ப நல்லவர் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, அப்போது நான் கெடுதல் நினைக்கிறவளாடி அப்படின்னு கோவத்துக்கு வராங்க. இங்கே நம்ம கோபி இருந்துட்டு, அம்மா எதுக்கும்மா நீயும் பாக்கியாவும் தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிறீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாக்கியாவுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாருங்கள், எல்லா பிரச்சனையும் உங்களால் தான், உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் நான் உங்களை இந்த வீட்டிலே இருக்க வச்சேன். ஆனால் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கீங்க, அது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? நீங்களா அந்த வீட்டை விட்டு போவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. இப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு, பாக்கியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? கோபி இந்த வீட்டை விட்டு போயிட்டு எங்கே இருப்பான்? அவனே உடம்பு முடியாமல் இருக்கான், அவனை இப்படி போட்டு வறுத்து எடுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் பையன் இந்த வீட்டை விட்டு போகிறதில்ல உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்களும் அவர் கூட சேர்ந்து போங்க, எனக்கு ஒன்றும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, எனக்கு சந்தோஷந்தான். இனி எனக்கு சப்போர்ட்டிவாக எனக்கு ஆதரவாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும். உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிற நீங்கள் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. அவ்வளோதான் அத்தை உங்களுக்கு மரியாதை. தயவு செஞ்சு உங்கள் பையனை கூட்டிக்கிட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம பாக்கியாவா இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன பாக்கியா என்னவே வெளியே போக சொல்லிட்டுல்ல? ஓ, நான் வெளியே போயிட்டேன்னா உன்னோட ஆதரவு இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால் முடியும் பாக்கியா, ஆனால் நீ இப்படி பேசவுன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாத்த, நீங்களே மனசாட்சி இல்லாமல் பேசுகிறப்ப நானும் அப்படி தான் பேசுவேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்ல, இனியா இருந்துட்டு, அம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க, பாட்டியை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க, நீங்கள் யோசிச்சு தான் எல்லாம் பேசுகிறீங்களா, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேச, இங்கே பாரு இனியா, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியாக வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அதுவே போதும், இல்லைனா என்கிட்ட தேவையில்லாமல் பேச்சு தான் நீ வாங்கி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இனியா உன் அம்மாவுக்கு பேய் பிடிச்சின்னு ஆட்டுதுடி, அவள் வசதி ஆயிட்டா, ரொம்ப உயர்வுக்கு போயிட்டால, அப்போது எங்களை எல்லாரையும் தாழ்த்தி தான் பார்ப்பா, இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க.
எங்கள் பாக்கியா இருந்துட்டு நீங்களே இருக்கிறேன்னு சொன்னாலுமே உங்கள் பையன் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன். அப்படி இல்லை நீங்கள் 2 பேரும் வெளியே போகணும். என் வீடு இது, நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு பாக்கியா, நீ நிறைய பிஸ்னஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கிற, பணம் சம்பாதிச்சிட்டில்ல, அதுதான் திமிரும் உனக்கு அதிகமாயிடுச்சு. பரவாயில்ல, நீ இந்த வீட்டை கட்டிக்கிட்டு நீயே அழு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியுமே கிளம்ப போகிறாங்க. எங்கள் கோபி இருந்துட்டு அம்மா நீங்கள் இந்த வீட்டை விட்டு வராதிங்கம்மா, எல்லா பிரச்சனையும் என்னால் தானே, நான் போகிறேன், நீ பாக்கியா கூடயே இருமா, பாக்கியா கூட இருந்தால் தான் உன்னை நல்லா கவனிச்சிக்குவாவ, நீ என் கூட வந்துட்டனா நீ தாம்மா கஷ்டப்படணும், வேண்டாம்மா நான் போகிறேன், எங்கேயாவது போகிறேன், நீ இந்த வீட்டிலே இருமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி சொல்கிறாங்க. உடனே நம்ம கோபி இருந்துட்டு எங்கள் பாக்கியா கிட்ட, பாக்கியா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ